ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வாழைப்பூ வடை. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழைப்பூ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் கழனி தண்ணி இல்லைன்னா சப்போஸ் தண்ணியில் கொஞ்சோண்டு மோர் கலந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா வாழைப்பூ கருக்காது. இப்போ அடுத்தது கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூ அதில் வேக வச்சிடலாம். வாழைப்பூ நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷத்துல வெந்துடும் வாழைப்பூ. இல்லை உப்புலாம் எதுவும் சேர்க்கல. வெந்ததுக்கு அப்புறம் இதை தண்ணியை வடிச்சுக்கணும். அடுத்தது நான் ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இதுலேயே காஞ்ச மிளகா ஒரு 5-6 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊறினாதான் நல்லாயிருக்கும். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் வாழைப்பூ. இதெல்லாம் நான் வடிகட்டி நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த பாருங்கள், தண்ணி இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட நம்ம கையில் எப்படி இருந்தால் புழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி இருக்குது பாருங்கள், இது நல்லா நம்ம புழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கணும். இப்போது இதை நல்லா நம்ம தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 ஓட்டிட்டா போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வாழைப்பூ முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள், வாழைப்பூ இந்த மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாம தான் நம்ம அரைக்கிறோம். இது ஒரு வாழைப்பூ, ஒரு முழு வாழைப்பூ நம்மளுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம அதே மிக்சி ஜாரில் நான் காஞ்ச மிளகா ஊற வச்சிருந்தல அதை சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வந்துடலாம். இப்போ இதோட கொஞ்சோண்டு நான் சோம்பு சேர்க்குறேன். இது தண்ணி ஊற்றாம நம்ம அரைக்கணும். கொஞ்சம் முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, 1-2 முழுசாக இருந்தால் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் நான் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நான் அரைச்சாச்சு. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியை கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா தான் நிறைய சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் வடைக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ நம்மளே கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் வடையில். அதனால் தண்ணி ஊற்றாமல் குறன்னு தான் நம்ம அரைக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகுது. இப்போ நம்ம வடையை போட்டுடலாம். அடுப்பை நம்ம மீடியம் ஆக்கிடணும். இப்போ எப்படின்னா பாருங்க, வாழைப்பூ இருக்கிற இடமே தெரியல. நான் வாழைப்பூ நம்ம அரைச்சி போட்டிருக்கனால குழந்தைங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தை நல்லா விரும்பி சாப்பிடுங்க. குழந்தைங்கள்லாம் இங்கே பெரியவங்களும் சாப்பிட்லாம். நம்ம தண்ணி ஊற்றாம தான் கொஞ்சம் குறன்னு அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வாழைப்பூ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைன்னா ஆயில் பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றா சேர்க்கலாம். அடுப்பு மீடியமாக தான் வச்சுக்கணும். மேலே கருகிரும், உள்ளுக்குள்ளே வேகாது, பார்த்து செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட வடை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா உடஞ்சி போயிடும்.
அது பாட்டுக்கு மேலே அப்படியே எலும்பி வரும். அப்புறம் வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி தான் போடணும், மெதுவாக போடணும். பாருங்கள், ஒன்று கூட வந்து வடை உடையாமல் வருது பாருங்கள். கொஞ்சம் அடுப்பை மீடியமாக தான் வச்சுக்கணும், அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். நம்மளுக்கு இன்னொரு 5 நிமிஷத்தில் வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாழைப்பூ இருக்கிறதே தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, வாசம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்க வடையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அது வடையாக போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.